மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த உண்மை விளக்கும் ஒரு கூட்டத்தை பத்திரிகையாளர் சந்திப்பை ஐயா சரியான தருணத்தில் கூட்டியிருக்கிறார். இது சரியான வேலை. இது உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சட்ட கட்டாயம். வக்கீல் என்ற முறையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயாவுடைய வழக்கறிஞர் மட்டுமல்ல, கடந்த ஓராண்டு காலமாக இந்த பிணக்குகளை நேரடியாக சென்னை, டெல்லி உயர்நீதிமன்றங்களிலும் மற்ற தேர்தல் ஆணையத்திலும் தெளிவாக எடுத்து சொல்லி நல்லதொரு தீர்ப்பினை வாங்கி, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவிடம்தான் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயாதான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழ சின்னம் ஐயாவுக்கே சொந்தமானது என்ற தீர்ப்பை உறக்க நீதிமன்றம் சொல்ல வைத்து வாங்கி வந்தது ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பினை டெல்லி உயர்நீதிமன்றம் 4/12/2025 பல்வேறு சட்ட போராட்டங்கள், பல்வேறு கடிதங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு குட்டு கூட்டுவது போல மருத்துவர் ஐயாதான் தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அன்புமணியை தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. அதனால் அங்கீகரிக்கப்பட்ட பதவியிலிருந்து வேறுபடி நபரை எடுத்துவிட்டு என்று சொன்னது முறையாக விதி 23 வாயிலாக சட்ட நடவடிக்கை எப்படி ஒரு நீதிமன்றத்தில் நடத்தப்பட வேண்டுமோ அதுபோல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு 17/8/2025 பொதுக்குழுவிலே தீர்மானம் இயற்றப்பட்டு 19/8/2025 விளக்கம் கேட்கப்பட்டு விளக்கம் கொடுப்பதற்கு அவகாசம் 3/9 வரைக்கும் கொடுக்கப்பட்டு 3/9 வரையும் அவகாசம் கொடுத்தும் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கொலை குற்றவாளிக்கு கொடுப்பதை போல, நீதிமன்றத்தில் கொடுப்பதை போல இங்கு 10/9 வரை கொடுக்கப்பட்டு 10/9 வரை அவருக்கு கொடுத்தும் கூட ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை நடவடிக்கை குழு அதனுடைய பரிந்துரையின் பேரில் அவர் நீக்கப்பட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். 11/9/2025 கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்ட நபருக்கு கட்சியில் தலைவராக இருக்க உரிமை இல்லை. தலைவராக இருக்க உரிமை இல்லாதவருக்கு சின்னம் கேட்கவும் உரிமை இல்லை. எந்தவித கட்சியோடு கூட்டணி வைக்கவும் அவருக்கு உரிமை இல்லை. எந்த கட்சியும் அவரை கூட்டணியில் சேர்க்கவும் எந்த விதமான சட்ட முகாந்திரமும் இல்லை. இது ஒரு சுருக்கமான ஒரு விவரம். இப்பொழுது 4/12/2025 34 பக்க தீர்ப்பு. அந்த தீர்ப்பு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். அந்த தீர்ப்பிலே எந்தவித குறையும் இல்லாமல் 60-65 நாட்களுக்கு தீர்ப்பு அப்பீலும் செய்யாமல் அந்த தீர்ப்பிலே எதிர்தரப்பாக அன்புமணி சேர்க்கப்படாத பட்சத்தில் அது தேர்தல் ஆணையத்திற்கும் ஐயாவிற்கும் உள்ள ஒரு வழக்கு. ஐயாதான் தலைவர் என்பதை விளம்பகை செய்ய வேண்டிய ஒரு வழக்கு. அதிலே ஐயாவுக்கு சாதகமாக மருத்துவர் ஐயாதான் தலைவர் என்பதை திண்ணமாக சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அன்புமணி தலைவராக அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இதற்கு அதில் உள்ள 39 பத்தியிலே 18வது பத்தியும் நான் உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் காப்பி எடுத்து வந்திருக்க கொடுக்குறேன். 18வது பத்தியும் 37வது பத்தியும் என்ன சொல்லுதுன்னா, அன்புமணியை அரசு, அதாவது தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் சமர்ப்பிக்கிறார். அன்புமணியை தலைவராக சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது. அன்புமணி தலைவர் அல்ல. ஏனென்று சொன்னால், பதியப்பற்று அங்கீகாரம் இல்லாத அரசியல் கட்சிக்கு அவர் அதில் உள்ள பொறுப்பாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய சட்ட முகாந்திரம் இல்லாதனால் 18வது பத்தியிலே அன்புமணியை தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று யார் சொல்வது? தேர்தல் ஆணையம்.
நீதிமன்றம் அதை பதிவு செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறது. அப்படியே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பிறகு அனைத்தையும் சொல்லிவிட்டு 37வது பத்தியிலே தேர்தல் ஆணையம் சொன்னதை அந்த மினி புஷ்கர்னா என்று டெல்லி உயர் நீதிமன்ற நீதியரசு சொல்கிறார். தேர்தல் ஆணையமே அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இழந்த கட்சி என்பதால் யார் தலைவர் என்று சொல்வதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அதனால் அன்புமணியை we do not recognize as president என்று சொல்லிவிட்டது. இதைவிட ஆங்கிலத்தில் we do not recognize அன்புமணி as president என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பதை தெரியாத அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்தை பிற்பாடாக பின் யோசனையோடு சென்று அவர்களுக்கே தெரிந்த காரணங்களுக்காக, அவர்களுக்கே புரிந்த ஒரு செயலுக்காக தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக உயர் நீதிமன்றத்திலே அதை மறு ஆய்வு செய்ய வேண்டும். மறு ஆய்வு செய்து எங்களுக்கு சாதகமாக வாங்கி கொடுங்கள். எங்களுக்கு வந்த தீர்ப்பிலே எங்களை தலைவராக அங்கீகரிக்கவில்லை, மாம்பழ சின்னம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் இதை ஏமாற்றி, ஊடகத்தை ஏமாற்றி, உலகத்தை ஏமாற்றி, கட்சியை ஏமாற்றி, தகப்பனாரை ஏமாற்றி அபகரித்த கட்சியை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையம் உதவியாக இருந்தாலும் கூட டெல்லி உயர் நீதிமன்றம் உதவி செய்யாததால் எங்களால் சொல்ல முடியவில்லை. எவ்வளவு நாளைக்குத்தான் பொய் சொல்வது? 23ஆம் தேதி கூட்டணியை மேடையிலே ஏறி மாம்பழத்தையும் காட்டினோம், கொடியையும் காட்டினோம். ஆனால் சட்ட முகாந்திரம் எங்களுக்கு இல்லை. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஐயா தான் கொடுப்பார் என்று சட்ட விதி மாற்றி இருக்கிறது. எப்படியாவது மாற்றிக் கொடுங்கள் என்று அவர்களை மன்றாடி கொள்ளை புறவழவாக கள்ள உறவு கொண்ட தேர்தல் ஆணையம், நான் நன்றாக சொல்வேன், கள்ள ஒரு இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு இழிச்செயலை மறைமுகமாக செய்யாது. ஒரு ரிவ்யூ பெட்டிஷன், நான் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவன், 30 ஆண்டு காலம் நீதிபதியாக இருந்திருக்கிறேன். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது, ரிவ்யூ என்பது, ரிவிஷன் என்பது, கியூரேட்டிவ் என்பதெல்லாம் ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்தால், நீதிபதி கொடுத்த தீர்ப்பிலே நீதிபதிக்கு தெரியாமல் டைப்போகிராஃபிக்கல் எரர், சர்வே நம்பர் அல்லது ஏதாவது உண்மையை சொல்லக்கூடிய இடத்திலே டைப் அடிப்பதை மாற்றி அடித்து விட்டாலோ அதுதான் ஒரு ரிவிஷன், ரிவ்யூ, மறு ஆய்வு, சீராய்வு. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் கியூரேட்டிவ், கடைசி நேரத்தில் மாற்றி கொடுக்கறதுக்கு இது மாதிரிலாம் சின்ன தப்பு நடந்தது சொல்கிறதுக்கு. இப்படி நான் ஒரு 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீராய்வு மனுவை நான் பார்த்துருப்பேன். அப்படி சீராய்வு மனு என்றால் வியூ என்று தான் ஒரு நீதிபதி ஒரு கருத்தை தீர்க்கமாக திண்ணமாக சொல்லிவிட்டால் அதில் நீங்கள் சொன்னதில் பிழை இருக்கிறது, மாறி சொல்லிவிட்டீர்கள், முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் என்று என்பதுதான் மறுபரிசீலனை. அதுதான் ரிவ்யூ பெட்டிஷன். இதில் ரிவ்யூ பெட்டிஷனை எங்களுக்கு தெரியாமல், எங்கள் வக்கீலுக்கு கொடுக்காமல், எங்கள் யாருக்குமே தெரியாமல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட நியதி இருந்தும் கூட அது லிஸ்ட்லேயே வந்திருக்கிறது. அது என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை மோப்பம் பிடித்து கண்டுபிடித்து எடுத்து வழக்கு வருவதை தெரிந்து கொண்டு நாங்கள் நீதிமன்றத்திற்கு ஆஜராகக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே நீதித்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கபட நாடகம். தெரிந்து சென்று நாங்கள் நீதிமன்றத்திலே அதே வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பல்பீர் சிங்கை வைத்து நானும் சென்றிருந்தேன். வழக்காடு மன்றத்திலே வழக்கை நடத்தும் போது ரிவ்யூ மனு எதில் குறை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நீதியரசி காலையில் வந்தார். அதற்குள்ளே சீனியர் வக்கீல் வர வேண்டும் என்றார்கள். 2:30 மணிக்கு வைத்தார்கள். 2:30 மணிக்கு வழக்கை எடுத்த போது எடுத்த எடுப்பிலே அந்த நீதியரசி கேட்கிறார், நான் கொடுத்த தீர்ப்பு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்தேன், 18வது பத்தியும் 37வது பத்தியும் நான் கொடுத்த வியூவில் வரவில்லை. உங்களுடைய தேர்தல் கமிஷனுடைய வழக்கறிஞர் சித்தார்த் என்பவர் அவர் சப்மிட் பண்ண அதை நான் எழுதி கொள்ளலாமா என்று திறந்த நீதிமன்றத்தில் அனைவர் முன்பாக நான் கேட்டு சொன்னதைத்தானே எழுதியிருக்கிறேன். அது எந்த விதமான வியூவும் இல்லையே, அதை ஏன் ரிவ்யூ பண்ண சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார்கள், இதில் ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரிவ்யூ பண்ண வேண்டும் என்று எதை கருத்தை சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதை கேட்ட பொழுது
நீதிபதி உடனடியாக தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரை நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள், இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பே இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நான் எதையும் சட்டத்திற்கு புறம்பாக சொல்லவில்லை, இதை திருத்த வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னார்கள். அதற்கு நான் சொல்வதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். கேட்ட பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியும் பதிவு செய்ய வரும்போது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 29 வித்தின் பிராக்கெட் கேபிட்டல் A9 அதன் அடிப்படையிலே பதிவு செய்ய வருவார்களே ஆனால் அவர்களை பற்றிய பெயர், விலாசம், அவர்களுடைய அலுவலக முகவரி, கட்சியுடைய கொடி, சின்னம் இவைகளை பகிர்ந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். பகிர்ந்து கொண்டதுக்கு பிறகு அந்த கட்சியில் தலைமை பொறுப்புக்கு மாற்றங்கள் வரும்போது எப்போதெல்லாம் மாற்றம் வருகிறதோ அப்போதெல்லாம் அவைகளுக்கான கம்யூனிகேஷன் வரும்போது ஆஸ் ரெக்கார்ட் கீப்பர் அதை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். இதுதான் அதனுடைய வாசகம். நான் உங்களுக்கு தீர்ப்பு 3 பக்கம் தான் கொடுக்குறாங்க பாருங்க. அதில் வேற எதுவுமே ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அன்புமணி என்ற ஒரு வார்த்தை கிடையாது. அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுத்ததை நாங்கள் விட்டுட்டோம், அதை சேர்த்துக்கணும்னு சொல்ல கிடையாது. ஐயா தலைவராக எடுக்கக்கூடாது என்றது கிடையாது. எந்த விதமான ஒரு கோரிக்கையும் வைக்கல. பொதுவான சட்ட நீதி இது, நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம், அதான் எங்களுடைய டியூட்டின்னு சொன்னாங்க. நம்ம வழக்கறிஞர் எடுத்த எடுப்பிலேயே 30 நாட்களுக்குள் ரிவ்யூ செய்ய மனு கொடுக்க வேண்டும். 60 நாட்கள் ஆகிவிட்டது. போக வேண்டுமென்றால் அப்பீல் போயிருக்க வேண்டும், அதுவும் போகவில்லை. மறு ஆய்வுக்கு இந்த மனுவை எடுத்த எடுப்பிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும், இதை ஏற்கக்கூடாது என்று கடுமையாக ஆட்சேபித்து அதையும் பதிவு செய்ய சொன்னார். அதை பதிவு செய்த நீதிமன்றம், 2ஐயும் பதிவு செய்த நீதிமன்றம் அன்புமணி பெயரை சொல்லவில்லை, தலைவர் அவர் என்று சொல்லவில்லை, தலைவர் இல்லை என்ற தீர்ப்பை மாற்றவில்லை. 8வது பத்தி என்பது ஒரே ஒரு வரி, this court does not incline to change any of its orders made on 4/12/2025. இந்த நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் எந்த ஒரு வார்த்தையையும் மாற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் அது தேவையில்லை. இந்த எடுத்த முடிவு இறுதியான முடிவு. அதில் அன்புமணி தலைவர் இல்லை என்பது திண்ணமான முடிவு. அதை மாற்ற முடியாது என்று தீர்ப்பு கொடுத்து விட்டது. வழக்கு போட்டது தேர்தல் ஆணையம். வழக்கு போட்ட தேர்தல் ஆணையத்தை எதிர்கொண்டது ஐயாவுடைய வழக்கறிஞர். நாங்கள் வருவதற்கு முன்பாக பிரஸ் மீட்டை கூட்டி வெற்றி வெற்றி வெற்றி, எங்களுக்கு தேர்தல் ஆணையம் வழியாக வெற்றி கிடைத்து விட்டது. என்ன வெற்றி கிடைத்தது? என்ன பொய் சொல்வதற்கு ஒரு அளவில்லையா? பத்திரிகா தர்மம் என்ற ஒன்று இல்லையா? பத்திரிகைக்காரர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு அளவில்லையா? இப்படி பத்திரிகைக்காரர்களை ஏமாற்றி ஊடகங்கள் வாயிலாக இந்த ட்ரையல் சொல்லுவாங்க, கோர்ட்டில் நடக்கிறத மீடியா ட்ரையல் சொல்லுவாங்க. இது மீடியா அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மீடியா அரசியல் வாக்கு அரசியல் அல்ல. மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு மக்களை சந்திக்க வேண்டும், வாக்குகளை வாங்க வேண்டும். ஐயாவுடைய நற்பெயருக்கு எந்த களங்கமும் உங்களால் விளைவிக்க முடியாது. சட்டப்படி ஐயா தான் தலைவர். தீர்ப்பு திருத்தப்படவில்லை. தீர்ப்பிலே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட விதி 35 படி, அதை தேர்தல் ஆணையத்திலும் கொடுத்திருக்கிறோம், வழக்கும் தொடுத்திருக்கிறோம். 35 படி இந்தியாவில் உள்ள எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு சிறப்பான ஒரு கட்சி நிறுவன தலைவர் ஐயாவுக்குத்தான் எந்தவித அரசியல் கூட்டணியும் தேர்தலுக்கு பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ உள்ளாட்சிக்கோ வைக்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஐயாவுக்கு மட்டுமே நிரந்தர அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எல்லா கட்சியும் தலைவர் போடுவாங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும் மருத்துவர் ஐயா நிறுவனருக்குத்தான் அது அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று கபட நாடகம் ஆடி கள்ள உறவோடு தேர்தல் ஆணையத்தை வைத்து காய் நகர்த்த பார்த்து முகத்திலே கரி பூசப்பட்டது. தேர்தல் ஆணையமும் கரி பூசிக்கொண்டது. அன்புமணி தரப்பும் அறிவில்லாமல், நான் சொல்வேன், சட்டப்படி என்ன செய்ய வேண்டும் அதை செய்யாமல், சட்ட ஆலோசனை கேட்காமல் பொய்களை சொல்லி எப்படி நீங்கள் தீர்ப்பை வாங்க முடியும்? தீர்ப்பு ஐயாவுக்கு வந்துவிட்டது. இனிமேலாவது திருந்திக் கொள்ளுங்கள், தீர்ப்பை படித்து பாருங்கள், உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு வேண்டுமானால்
எந்த கட்சியிலே வேண்டுமானாலும் சேரலாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை நீங்கள் உபயோகிக்க அருகதை இல்லை. ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. சிவில் வழக்கு சென்னை சின்னமாக இறுதியாக டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்ததுதான் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஐயாவை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா தலைமையில் இருக்கிறது. ஐயா நிறுவனராக இருக்கிறார். அதற்கு பிறகு 27/11/2025 தேர்தல் ஆணையம் ஐயாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி நீங்கள் 30/5/2025 தலைவராக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். பலவேறு கடிதங்கள் 27 கடிதம் கொடுத்திருக்கோம். பலவேறு கடிதங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த கடிதம் கொடுத்ததன் வாயிலாக உங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய அமைப்பிலே அப்ராப்ரியேட் பொலிட்டிக்கல் ஃபாரம், அது சட்டப்படியானது, அது தலைமை நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு அனைத்தும் கூடி எந்தவித ஆட்சேபனையும் இல்லாமல் ஐயாவை தலைவராகவும், ஜி.கே. மணி அவர்களை கௌரவ தலைவராகவும், ஸ்ரீ காந்திமதி அவர்களை செயல் தலைவராகவும், முரளிசங்கர் அவர்களை பொதுச் செயலாளராகவும், சையத் மன்சூர் அவர்களை பொருளாளராகவும் திரும்பவும் நியமித்து தேர்தல் ஆணையத்துக்கு 17/12/2025 கொடுத்ததிலிருந்து இதுவரை எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அதற்காகவும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அதை பதிவு செய்ய சொல்லியிருக்கிறோம். மாம்பழ சின்னம் ஐயாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30/7/2025 அவர் தலைவராக இருக்கும்போது கொடுக்கப்பட்டது. முகவரி மாறி சென்று விட்டது. Inadvertent clerical mistake by the Election Commission of India while sending the communication. It must be sent to தைலாபுரம் R2 63 நாட்டுமுத்து நாயக்கன் ஸ்ட்ரீட் என்று தவறை திருத்த சொல்லி மனு போட்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் 24/2 தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கட்சியும் ஐயாவிடம் உள்ளது, சின்னமும் ஐயாவிடம் உள்ளது. ஐயா முறைப்படி சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக உள்ளார். உறுப்பினரே இல்லாத அந்த நபருக்கு எந்த உரிமையும் இல்லை. இனிமே ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பாட்டாளி மக்கள் கட்சி என்று அவரை விழிக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்பது ஐயா மட்டும்தான் இந்த உலகத்திலே, வேறு யாரும் இல்லை. அதற்காகவும் ஒரு வழக்கு போட்டுள்ளோம். யாராவது பாட்டாளி மக்கள் கட்சி என்று அன்புமணியை சொன்னால் அவர் மீதும் வழக்கு, மற்றவர் மீதும் வழக்கு. ஏனென்றால் சட்டப்படி எந்த நபரும் ஐயாவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்ல இயலாது. தேர்தல் ஆணையம் மறைக்க பார்த்தது, மறுக்க பார்த்தது, இப்பொழுது புரிந்து கொண்டது. பல்ட்டி அடித்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது நின்று கொண்டு இனிமேல் ஐயாவை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது என்ற தருணத்திற்கு வந்திருக்கிறது. சட்ட போராட்டத்தில் உச்ச நீதிமன்றம் சென்றாலும் கூட மாம்பழ சின்னத்தையும் கட்சியையும் அப்பா ஐயாவிடம்தான் கொண்டு வந்து சேர்ப்போம். அன்புமணிக்கு அதில் எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை நிலைநிறுத்துவோம். நன்றி, வணக்கம். நாளும் உழைத்து வருகின்ற 25 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்ப்பு எல்லாத்தையும் கழிச்சு ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டாங்க. ஆனால் பேசும்போது ஜட்மெண்ட் சொல்லும்போது ஆர்குமெண்ட் கேட்கும்போது தூக்கி போட்டு டேக் டிக்டேஷன்ட்டாங்க. அந்த அளவுக்கு கோபமாயிட்டாங்க அந்த நீதியரசு. இது ஒரு வழக்குன்னு இதை கொண்டாந்து கொடுத்துட்டு என்கிட்ட ரிவ்யூ போட்டு என் நேரத்தை வீணாக்கிறீங்கன்னு சொல்லி நான் ஓப்பன் கோர்ட்டில் இருந்தேன். தூக்கி போட்டு இப்போ இங்கே வாப்பா டிக்டேஷன் எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் அப்ரப்டாக நேரத்தை வீணாக்குறீங்க, தேவையில்லாமல் பொய் சொல்கிறீங்க, எதுக்கு நீங்கள் நீதிமன்றத்து நேரத்தை வீணாக்குறீங்க, இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. பாருங்கள், 8வது லைன் மட்டும் படிக்கிறேன். It is clarified that this court has not expressed any opinion on the case advanced before me. இந்த மறு ஆய்வு மனு என்னிடம் கொண்டு வந்ததில் நான் எந்தவித கருத்தும் கூற விரும்பவில்லை. எந்த மறு கருத்துக்கும் வாய்ப்பில்லை. எனவே இது தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு லைன் ஆர்டருக்கு நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாங்கின ஆர்டரை பொய் சொல்கிறவங்க ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வெற்றி வெற்றி வெற்றினா என்ன அர்த்தம்? அதுக்குன்னு ஒரு பத்திரிகைகளை எப்படி ஏமாத்துறதுன்னு ஒரு அளவு இல்லையா?
அந்த ஏமாற்றுக்கு நீங்கள் நம்பாதீங்க. உண்மையை போடுங்க. உண்மை போட வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அவங்ககிட்ட உண்மையை கொடுத்தாங்கன்னா போடுங்க. நன்றி, வணக்கம்.